ஸ்ரீ பவிஷ்ய புராணம் மூன்றாம் பகுதி. ஆலயங்கள் அமைத்தல். ஆலய நிர்மாணம் செய்வோர் யாகங்கள் செய்தல், மக்கள் நலனுக்காக நீர்நிலைகள் அமைத்தல் போன்றவற்றால் ஏற்படும் புண்ணியமும் பெறுவதோடு மோட்சமும் அடைவர். அழகிய ஆலயமே ஆண்டவன் குடியிருக்கும் கோயில். அதனை சுற்றி குளம், நந்தவனம், அன்ன பறவைகளில் குரல் ஒலித்தல் போன்றவற்றுடன் அமைதி மகிழ்ச்சி தருவனவாக அமைய வேண்டும். நன்கு பயிர் விளையும் இடம், தோண்டும் போது மேகம் அல்லது பேரிசை ஒலி தரும் நிலம் ஏற்றது. வெண்மை நிற நிலம் அந்தணர்களுக்கும், செந்நிற பூமி சத்திரியர்களுக்கும், மஞ்சள் நிற நிலம் வைசியர்களுக்கும், கருப்பு நிற நிலம் மற்றவர்களுக்கும் உகந்தது என்பர். நிலத்தை சோதித்து ஏற்க வேண்டும். அதற்காக ஒரு பள்ளம் தோண்டி அந்த மண்ணை நிரப்பவும் திரும்பவும் அதிலேயே நிரப்ப மண் மிகுதியானால் அது உயர்ந்த சிறந்த நிலம் என கருதப்படும். எடுத்த மண்ணும் நிரப்பிய மண்ணும் சமமானால் அது மத்திமம். இத்தகைய நிலம் பரிந்துரைக்கப்படாவிடினும் அதில் ஆலயம் எழுப்பலாம். ஆனால் பள்ளம் எடுத்த பின் அந்த பள்ளத்தை அதே மண்ணால் நிரப்ப முடியாவிட்டால் அந்த இடம் அதமமாகும். அதில் ஆலய நிர்மாணம் செய்தல் கூடாது. சூரியனுக்கு அதற்கேற்ற வழிமுறையில் இடம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். சூரியனுக்கு அதற்கேற்ற வழிமுறையில் நிர்ணயிக்கப்பட்ட இடம் கோயில் கிழக்கில் வாசல் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மேற்கில் அமையலாம். ஆலயத்திற்கு மேற்கில் குளம், வடக்கில் அக்னி வழிபாட்டிற்கான இடம் இருக்க வேண்டும். சூரியனுடைய ஆலயத்திற்கு வடக்கு, கிழக்கு, மேற்கில் அரண், அயன், அரி ஆகிய கடவுளர்களுக்கான ஆலயம் அமைக்க வேண்டும். சுற்றிலும் சிறு தேவதைக்கான ஆலயங்கள் கட்டலாம். ஆலய வளாகத்தில் புராண மண்டபம் ஒன்று புராணம் கூறுபவர்களுக்கென இருக்கையுடன் இருக்க வேண்டும். பூஜை, அர்க்கியம் ஆகியவற்றிற்கு உதயகால பூஜைக்கு வலப்புறத்திலும் மாலை அர்க்கியத்திற்கு இடப்புறமும் இருக்க வேண்டும். ஆலயங்களுக்கென அமைப்புகள் குறித்து விஸ்வகர்மா சுமார் 3000 வகைகளை கூறியிருப்பினும் சில முக்கியமானவற்றை குறித்து மட்டும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பல முனைகளுடன் கூடிய பல மாடி வகை மேரு எனப்படும். ஒரே முனையுடன் கூடியதனால் அது மந்திரம் ஆகும். அத்தகைய மற்றொரு வகை கைலாயம் எனப்படும். பல மாடிகள் பல உச்சிகள் கொண்டது விமான சந்தம் எனப்படும். சிகரம் கோபுரம் இன்றி பல மாடிகள் உடையது நந்தனமாகும். வட்டமாக ஒரே மாடி உடையது சமுத்திரம் எனப்படும். அத்தகைய அமைப்பே விருத்தம், விருட்சம், மிருக சிம்மம் என்றும் பெயர் பெறும். தாமரை மலர் போல் ஒரே மச்சு கொண்டது பத்மம் எனப்படும். கருடனை போன்ற அமைப்பு உடையது கருடன் என்றும், ரிஷபம் போன்றது நந்தி என்றும், யானை முதுகு போல் அமைந்தது கஜ குஞ்சா என்றும் பெயர் பெறும். குகை போன்றது குகை ராஜா எனப்படும். அன்னம் பறப்பது போல் நீள் வட்டமாக அமைவது ஹம்சம் எனப்படும். நில அமைப்பு குடம் போன்றது கும்பகடம் ஆகும். அடித்தளம் சதுரமாய் பல கிளைகளுடன் கூடி 5 மச்சு கொண்டது சர்வதோ பத்திர எனப்படும். சதுர அடித்தளத்தில் ஒரே சிகரத்துடன் கூடியது சதுரஸ்ர பப்ரிஜ் சதுஷ்கோண என்று பெயர் பெறும். ஒரே மாடியுடன் 8 பக்கங்கள் கொண்டது அஷ்டஹ்ரம் எனப்படும். 16 பக்கங்கள் கொண்டு ஒரு மாடி உடையது ஷாடஸ்ர எனப்படுகிறது. மூன்றாம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.